ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நாம் ரெடி பண்ணிக்கிற ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஆம்பிளிஃபையரில் எப்படிலாம் வேலை செய்யும், ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு நான் பேசாமல் ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவரே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான முழு விளக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு ரேட்டு போடுறேன் அப்படின்னா மற்ற சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேட்டு போடுறாங்க, அதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க. அதுக்கு நான் விளக்கம் நான் கொடுக்குறேன். அடுத்தது டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுறதுல ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்துட்டுருக்குது, சேனலை நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடும்போது நான் ஒவ்வொன்றும் தெளிவாக நான் சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இது முழுசாக யாரும் பார்க்குறதே கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மெத்தேடில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆடியோ பொறுத்தவரையும் எல்லாமே ஒரே மாதிரி வராது. உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு ஃபுல் பேக்கேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரேட்டை நான் சொல்லிடுறேன், 50,000 பக்கம் வந்துடும். இதில் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதையும் நான் விளக்கமாக சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு 50,000 பட்ஜெட்டுக்கு நான் ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவரே வாங்கிடலாமே அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் தப்பே சொல்ல கிடையாது. ஏன்னா நீங்கள் பிராண்டட் வாங்கும் போது அதில் என்னென்ன நடக்குது அது நான் விளக்கமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லாருமே கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த ரேட்டு சொல்லும் போது நான் பேசாமல் நான் பிராண்டடே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. தாராளமாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் பிராண்டட் வாங்கும்போது அதில் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, அது எப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி வரும்னு சொல்லிட்டு விளக்கமாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் நீங்கள் வாங்குறதுக்கும் ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையர் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் அதுக்கும் பிராண்டட் ஆம்பிளிஃபையருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட ஃபுல் பேக்கேஜ் ஒரு 50,000 நான் சொல்கிறேன். இப்போ இந்த 50,000 நீங்கள் ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி வேலை செய்யும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது பிராண்டட் ஆம்பிளிஃபையர் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சவுண்ட் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா மைல்டாக தான் கிடைக்கும். பிராண்டடில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 8 இன்ச்சு 12 இன்ச்செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே உங்களால் வாங்க முடியாது. ஓகேங்களா? சப்வூஃபர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிராண்டடில் வராது. ஃப்ரீ அவுட் மட்டும் தான் வரும். ஃப்ரீ அவுட் வச்சு தான் நீங்கள் தனியாக ஒரு சப்புக்கு ஒரு ஆம்ப் ரெடி பண்ணணும். அப்போ சப்புக்கு ஒரு ஆம்ப் ரெடி பண்ணும்போது நீங்கள் சப் ஆம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமாக செஞ்சால் கூட ஒரு 10,000 செய்யணும். ஒரு ஜேபிஎல் சப்பு ஒரு பாக்ஸ் போட்டாலும் அது ஒரு 8,500 9,000 செய்யணும். மொத்தம் சப் ஆம்ப்பு ப்ளஸ் சப்பும் சேர்த்துனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 18,000 நீங்கள் செலவு பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு 50,000 வாங்கினீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 18,000 நீங்கள் செலவு பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிராண்டட் ஆம்பிளிஃபையர் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இயர் வாரண்ட்டி உள்ள வரையும் தான் அது உங்களுக்கு கம்பெனியில் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? வெளியே மார்க்கெட்டில் கொடுத்தாலும் அப்பயத்துக்கு என்னவோ அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதோடய ஸ்பேர்ஸ்லாம் வெளியில் கிடைக்காது. ஓகேங்களா? ப்ராப்பரான சர்வீஸ் சென்டரை நீங்கள் கொடுத்து பண்ணும்போது காஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதாவது காஸ்ட் அதிகமாக வரும். இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது இப்போ ஒரு 40,000 30,000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க பில்லு 15,000 20,000 போட்டுருவாங்க. நம்மள மாதிரி அசம்பிள் ஆம்பிளிஃபையரில் ஏதாவது ஒரு ஸ்பேர் போச்சுன்னா ஸ்பேர் மட்டும் மாற்ற மாட்டாங்க, மொத்த யூனிட் மதர் போர்டை தான் மாற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் ஆம்பிளிஃபையர்லாம் இருக்குது. நான் பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் குறை சொல்ல கிடையாது. ஏன்னா பிராண்டட் நீங்கள் வாங்குறீங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இது தெரியறதில்ல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதனோட ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா நான் 50,000 சொல்கிறேன்னா அதுக்குண்டான திங்ஸை நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பற்றி நான் அதுவும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 50,000 பட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ரைட் எடுத்துட்டிங்க அப்படின்னா டைன்டி 8 இன்ச்சு ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணுறேன். டைன்டி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? சரௌண்டுக்கும் சென்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலோட ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்பீக்கர் வாங்கி போடும்போது கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தியாக தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் ரேட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். சப்வூஃபர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சோனியோட சப்வூஃபர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது 1800 வாட் சப்வூஃபர் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா
4th ஆர்டர் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இதில் வந்து 5.2 இப்போத்துக்கு அவங்க வந்து சிங்கிள் சப் தான் போட போகிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சப்பை ஆட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டீகோடர்ஸ். நாம் HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சல் டீகோடர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிராண்டரில் வேறு மாதிரி இருக்கும், நம்ம மார்க்கெட்டில் வர்றது வேறு மாதிரி இருக்கும். பிராண்டட் ஆம்பிள்ஃபையர் வர குவாலிட்டிக்கும் நம்ம அசம்பிளில் பண்ணுற டீகோடரோட குவாலிட்டிக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ராசஸ்ஸு ஒரிஜினல் லைசன்ஸ் உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த காஸ்ட் அதிகம். இப்போ நீங்கள் பிராண்டட் ஆம்பிள்ஃபையரோட HDMI ARCலாம் டீகோடர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, அது சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிகேஷனாக ஆள் இருப்பாங்க, ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தா மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க. என்ன மாதிரியோ இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா, ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க, எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான திங்ஸ் வந்து யார் கையில் இருக்காது. அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ விஷயமே தெரியாமல் எல்லோரும் வந்து நான் பிராண்டட் வாங்கிடுறேன், நீங்கள் 50,000 சொல்கிறீங்க, அதுக்கு நான் கம்பெனி செட்டாக வாங்கிடுறோம் அப்படிங்க. நீங்கள் 50,000 கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 8 இன்ச்சு ஸ்பீக்கர்லாம் தரமாட்டாங்க, 12 இன்ச்சு சப்லாம் தரமாட்டாங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ரிமோட் கிட்டும் மேனுவலும் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிமோட் கிட்டாக மேனுவலாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து காஸ்ட் வைஸ் எனக்கு முக்கியம் இல்லையா, குவாலிட்டி வைஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்ம பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் பொறுத்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து சரௌண்ட் ஸ்பீக்கரு, சப்வூஃபரு. ஓகேங்களா? 4th ஆர்டர் சோனி சப்வூஃபர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைன்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சரௌண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்டருக்கும் கேபிட்டல் ஸ்பீக்கர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி மேக்னெட். டியூட்டர் பார்த்திங்க அப்படின்னா அவாடி டியூட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்க்குறேன், நான் வந்து வீடியோஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எடிட்டிங்கை எதுவுமே இது பண்ண கிடையாது. நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் நான் இது பண்ணி பேசுகிறேன். அது ஏதாவது ஒரு சில வார்த்தைலாம் தவறி கூட வரலாம். ஓகேங்களா? இப்போ ஆம்பிள்ஃபையர் பற்றி நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் ஆம்பிள்ஃபையர் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? ஒரு 5.2 ஒரு ஆம்பிள்ஃபையர் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 30,000 ரேஞ்சு பக்கம் கண்டிப்பாக ஆம்பிள்ஃபையர் வரும். ஏன்னா யூஸ் பண்ணிக்கிற திங்ஸு. ஓகேங்களா? இப்போ டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுறது என்ன யூஸு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம இலக்கமாக பார்க்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்ஸோட நம்மளுக்கு வந்துடும். ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்டல் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். இது ஆஃபில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் எரியும், ஆன் பண்ணும்போது லைட் வந்து கட் ஆயிரும். அந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். USB வந்து பார்த்திங்கன்னா பகாரியா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ரெடி பண்ணுறதுல என்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26 வோல்ட்டு ஒரு 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்க அப்படின்னா STK மாடல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஜா பிராண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது STK ஒரிஜினல் ஐசிக்கும் STK மாடலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஏன் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் டைப்பை நான் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டேஜ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரிஜினல் STK ஐசியில் யூஸ் பண்ணுறதுக்கும் டிரான்சிஸ்டர் டைப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாட்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில கஸ்டமர் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக வச்சு கேட்குறாங்க போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் ரெடி பண்ணால் தான் அது வந்து மேட்ச் ஆகும். இப்போ நான் வந்து கேபிட்டல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிறேன், இது 8 ohms. அதே மாதிரி டைன்டி யூஸ் பண்ணிக்கிறேன் 8 ohms அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பவர் ஆம்ப் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பவர் ஆம்ப் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து நான் வெறும் ஒரு 2050 7265 ஐசி போட்டேன் அப்படின்னா பாடும், அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி வராது. ஓகேங்களா? என்றைக்குமே ஒருத்தரோட இது கம்பேர் பண்ணி யாருமே பேசவே கூடாது. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து நம்ம வந்து அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னா அப்படி சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா அது வேறு. ஓகேங்களா? ஒருத்தர் கீழே தள்ளுறதுன்னா அது வேறு.
ஓகேங்களா. நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அவங்க மேலே வராங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்லி வீடியோ போடுறது அவங்க கீழே தள்ளுறா அடித்து நம்ம வந்து வீடியோ போடுறாங்க ஒரு சிலர். ஓகேங்களா. அது என்னை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அது தவறான விஷயம். இப்போ ரீவொர்க் ஆம்பிளிஃபையர்லாம் வருது அப்படின்னா நிறைய ஆம்ப் வந்துருக்கு. பட் ஆனால் எந்த ஒரு ஆம்புமே நான் வந்து வீடியோஸ் அதிகமாக நான் போட்டதே கிடையாது. ஓகேங்களா. செஞ்சு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்றோலிய இது இவங்க செஞ்ச ஆம்பு எனக்கு சர்வீஸ் வந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லி எனக்கு வீடியோ போட தோணலை. ஏன்னா அது தேவையில்லாத விஷயம். நான் என்ன பண்ணுறேன் அதை மட்டும்தான் நான் பண்ணணும், பெட்டராக பண்ணணும். அதாவது எல்லா சேனலும் பார்ப்பேன், ஆனால் அவங்களோட நான் பெட்டராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் மைண்ட் திங்கோட ஒருத்தரை இறக்கி வச்சு நான் பேசணும்னு எனக்கு தோணவே தோணாது. நான் அந்த மாதிரி. ஓகேங்களா. டேரெக்டாக என்கிட்ட பேசி பாருங்கள், அப்போ தான் என்னோடய குணம் என்னன்னு தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, ஃபோனில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒர்க்கு நான் ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் செய்யறதுனால நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் பேசுவேன். ஒர்க் இருக்கும்போது என்னால் பேச முடியாது. ஒரு சிலர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஸ்பேர் அதிகம் நான் பண்ணுறது இல்லைங்க, நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். வேற ஒரு நண்பரோட பேரை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஏன் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே இடத்துல உங்களை வச்சு யாராவது கம்பேர் பண்ணி பேசும்போது உங்களுக்கு தெரியும் அதனோட வழி என்னன்னு. அதை பற்றி நான் பெருசாக ஃபீல் பண்ண கிடையாது. ஏன்னா என்னோடய இடத்துல நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஆம்ப் டிசைன் பண்ணால் மட்டும்தான் அந்த வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒழிய, நீங்கள் ஃபோன் இருக்குதுன்னு யூடியூப் இருக்குதுன்னு என்ன வேணால் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா. அது புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கணும், அவங்கவுங்க ஒர்க்கில் பொறுத்து தான் இருக்குது ஒழிய எல்லாத்துக்கும் அது புரியாது. ஓகேங்க. புரிதல் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது. ஓகேங்களா. தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்குன்னு அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 100லேருந்து 150 வாட்ஸ் எடுக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம லோடு அதிகமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டு பாடிட்டு இருக்கும்போது சப்பு வச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் அப்படியே உட்காரும். ஓகேங்களா. இது புரிஞ்சுக்கிங்க. ஒரே டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ வரும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டான ஆம்பியர் 15 ஆம்பியர் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஆம்பியரில் உங்களுக்கு டேலி பண்ணிடும். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 26 வோல்ட்டு 15 ஆம்பியர் 12 ஆம்பியர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 5 சேனலுக்கு ப்ளஸ் 8 டிரான்சிஸ்டருக்கும் போடும்போது ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது செட் ஆகாது. இதுக்கு வேறு வோல்ட்டு கொடுக்கணும், இதுக்கு வேறு வோல்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது சப்புக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் 45 வோல்ட்டு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இப்போ சப்வூஃபர் வந்து எனக்கு அந்த டெப்த்து வேணும்னு கேட்பாங்க ஒரு சிலர். இது ஒரு சிலருக்கு நான் சொல்கிற விஷயம் நல்லாவே புரியும். ஏன்னா இப்போ சப்போட வால்யூம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஏற்றுற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேஸ் வந்து இவ்வளோலே கொண்டு வந்துடலாம். இப்போ டிரான்சிஸ்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டெப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஜா 8 டிரான்சிஸ்டர் 3. இப்போ வந்து இதில் 6, 8, 12 வருது. இப்போ வந்து இந்த 8 டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 ohms லோடில் கொடுக்கலாம். ஓகேங்களா. 8 ohmஸில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்படியே கெயின் அதே மாதிரி வாட்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா பாதியாக குறைஞ்சிரும். ஓகேங்களா. இந்த வோல்ட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 45 வோல்ட்டு ஏசி, இதுக்கு ஒரு 45 ஏசி வோல்ட்டு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் டெப்த்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 2க்கு கொடுக்கும்போது ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா சப்போஸ் கஸ்டமர் வந்து எனக்கு டபுள் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 2 ohms லோடில் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டெப்த்து நல்லா கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி டபுள் டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு பண்ணும்போது அதனோட டெப்த்து வந்து வேறையாக இருக்கும். ஓகேங்களா. நிறைய பேர் பண்ணுறாங்க, டபுள் டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் கான்செப்ட்டு. ஏன்னா நான் இந்த மாதிரி கான்செப்டில் வந்து என்னோடய ஒர்க்கை நீங்களே பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக நான் காட்டுறேன் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு. இது எவ்வளோ வேலை நான் செஞ்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள். பேக் சைடில் எடுத்துகிட்டு அப்படின்னா HDMI ARCயோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா. இதில் வந்து எல்இடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எரியும், இது சுவிட்சையும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பேன்.
அடுத்து பேக்லையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சேனலுக்கு நார்மலாக தான் கொடுத்துருப்பேன், அதுவே போதுமானது. சப்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட் வந்து 2 கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைமிங் எனக்கு வேணும். ஆக்சுவலாக இந்த நபருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஒரு சிலர் வந்து மற்றவங்களோட வீடியோட லிங்க் அனுப்பிச்சி எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தாராளமாக பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து இப்படி தான் வேலை செய்கிறது. மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டேன், மற்றவங்க மாதிரி இது பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு வெறி இருக்கும். அவங்களோட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு கூட என் மனசுக்குள்ளே ஒரு வெறி இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருங்க, ஓகேங்களா? அதாவது மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த மேக்ஸினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ணுறத வந்து லைவாக நான் நேரில் பார்க்குறேன், ஓகேங்களா? என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க. மற்ற கம்பெனி பண்ணும்போது மற்றவங்களோட இவங்களுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி தான் இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பாருங்கள், ஒர்க் எப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக தான் வரும், ஓகேங்களா? இந்த நண்பரே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம்லேருந்து 3 மாதம் ஆக போகுது, ஓகேங்களா? ஆனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆம்பை முடிச்சிட்டேன். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஆர்டர் கொடுத்து ஒரு 10 நாள் தரேன்னு சொன்னவர் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கடிச்சிட்டாரு. அதுவும் டிலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிலே ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டைமிங் எடுத்து தான் என்னால் செய்கிற மாதிரி வருது. இப்போ இதனோட ஒர்க்கு மட்டும் எனக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதுவே நான் வெளியில் இந்த பாக்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்து செய்யும் போது அவங்க ஒரு 10 நாள் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 1 மந்த் பக்கமாக ஆகிக்கிறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் செய்கிறீங்களோ இல்லை போர்டு மேனுஃபேக்சரிங்களோ யார் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டு 1 மந்த்தாக ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருந்து என்னால் கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியாத பெரிய மன உளைச்சல் ஆகிட்டேன், ஓகேங்களா? வேறு இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னால இங்கே கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் போட்டு விட்டாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேல் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஒரு 10 நாள் ஆகுங்க, 20 நாள் இருங்க, இல்லை 1 மாதம் ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு டைம் சொல்லிடுங்க. அப்போ தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபோனை எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது தொழில் செய்யறதுக்கு அழகே கிடையாது, ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஒரு சிலர் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்னோடய பேரும் கெட்ட பேர் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஏன்னா நான் பணத்தை வாங்கிட்டு ரெடி பண்ணி தராமல் டிலே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நடக்குது. அதனால் வந்து கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா தான் நல்லா ரெடி பண்ண முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி இது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் வந்து சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேங்களா? என்னால் அதுதான் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் பொறுத்தவரையும் எப்போ என்ன கம்ப்ளைண்ட் ஆகுன்னு யாராலுமே சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.